all, welcome back to our channel My Notes. So in the video we will see a revision map in one unit actually, or a full unit we will be covering in this video. So it is related to psychology. So child psychology or education psychology is a common topic, human growth and development. So this is education psychology semester and also this is TNTET use in the topic child development and pedagogy. So this is a common topic. So this is a one shot revision mari. So every Wednesday we will have this revision in any unit. So உங்களுக்கு ஏதாவது particular unit வேணும், so if you find it difficult அப்படினா, so you can comment in the comment section. So அதில் நான் அந்த வீடியோ போடுறேன் whole unitக்கு. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போடுறப்ப நோட்டிஃபிகேஷன்ல வரும். So let's discuss the human growth and development unit 2. So idhula pathinga appadina we'll see the nature nurture to developmental tasks la enna abindradha nama briefa discuss pannalam. So let's consider this as a revision workshop. So idhula nama revision map paaka porom. So ungalukku particular unit la or one shot revision venum appadina comment section la comment pannunga. So idhula pathinga appadina what are the major topics, what is the main core topic in pathina human growth and development illaya. So idhula enna vishayangal, the keywords that you must remember, what are the subtopics appdin pathinga appadina core human growth and development adula irukka subtopics enna nature versus nurture adu onnu, adukapro dimension enna general principles enna growth versus development versus maturation enna and phases and developmental tasks பத்தி தெரியணும். To answer the MCQs or நீங்க B.Ed படிச்சீங்கன்னா semester examல answer பண்றதுக்கு இந்த topics தான் keywords. So இதுல பாத்தீங்க அப்படினா first let's see the nature versus nurture. So nature versus nurture and let's see the interaction ரெண்டுக்கும் நடுவுல இருக்க இன்ட்ராக்ஷனையும் பார்க்கலாம். ஸோ நேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நேச்சர்? ஸோ நேச்சர் ஒரு ஹியூமனோட நேச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அது எதனால் வருது அப்படின்னா ஹெரிடிட்டினால், ஜென்ரேஷனாக உங்கள் தாத்தா பாட்டியிலேருந்து ஜீன்ஸ். ஸோ அந்த ஜீன்ஸ்னால் பாலாஜிக்கலாக சொல்லணுன்னா ஜீன்ஸ்னால் உங்களுக்கு அது இன்ஹெரிட் ஆகிருக்கு பரம்பரையாக. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஐ கலர் சொல்லலாம், ஹைட்டு சொல்லலாம். ஸோ டாலாக இருக்கிறது, ஷார்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரையில் யாருக்காவது ஒரு குவாலிட்டி இருக்கும், அது உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகிருக்கும், அதுதான் நேச்சர்னு சொல்கிறது. சரி, நர்ச்சர் அப்படின்னா என்ன? ஸோ நர்ச்சர் அப்படின்னா ஒன்றுத்தை நீங்கள் வளர்க்குறீங்க. இப்போ பிளான்ஸை வளர்க்குறதையும் நம்ம நர்ச்சர் அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஹியூமன் க்ரோத்துன்றனால ஹியூமன்ஸை சொல்கிறாங்க. ஸோ டு க்ரோ, ஸோ அது வளர்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி லுக் ஆஃப்டர் பண்ணி வச்சுக்கிறீங்களா, பாதுகாத்து வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நர்ச்சர். ஸோ டு ப்ரொடெக்ட் ஆர் லுக் ஆஃப்டர் சம்திங் டு க்ரோ, ஸோ அதுக்கு பேர் தான் நர்ச்சர் அப்படின்றது. ஸோ இது என்வரான்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நடக்கிற விஷயம் நர்ச்சர் அப்படின்றது. எக்ஸாம்பிள், நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிறது என்வரான்மெண்ட்னால், வேல்யூஸ் படிச்சுக்கிறது, உங்களோட ஃபேமிலி வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை கல்ச்சர் வேல்யூஸாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களோட சரௌண்டிங்கில் இருந்து கிடைக்கிற நர்ச்சர் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டும் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ போத் ரெண்டுமே, நேச்சருமே நர்ச்சருமே ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவங்களோட பிஹேவியரையும் அவங்க லேர்னிங் கற்றுக்கிறதையும். ஸோ இதுதான் ஒரு TNTET டிப் மாதிரி, ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் கொஷின்ஸ் வரும் MCQவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைல்டோட பொட்டென்ஷியல் எதை பொறுத்து இருக்குது, அவங்களுக்கு இருக்க நேச்சர், உள்ளே இருக்க ஜீன்ஸ் பரம்பரையாக வர்றது, என்வரான்மெண்ட் எந்த மாதிரி சரௌண்டிங்கில் அவங்க இருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சைல்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. Next, coming to the growth versus development versus maturation. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா growth அப்படின்ற விஷயம் குவான்டிடேட்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்?
which can be measured. இப்போ கேஜி சென்டிமீட்டர்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி நம்மளால் க்ரோத்தை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ லைக் க்ரோத் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? 2 டேர்ம்ஸ் மூலமாக. என்னது? ஹைட். ஸோ ஹைட் அண்ட் வெயிட். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் மூலமாக நீங்கள் மெஷர் பண்ணலாம் இந்த யூனிட்ஸில். ஸோ அதனால தான் அதை குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆன் த அதர் சைட் டெவலப்மெண்ட் இஸ் குவாலிட்டேட்டிவ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லேர்னிங் டு ஷேர் ஆர் சால்விங் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து அளவிட முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ். அண்ட் ஆல்சோ மெச்சுரேஷன் இஸ் பயாலஜிக்கல் ரெடினஸ், லைக் வாக்கிங், ஸ்பீக்கிங் அட் த ரைட் ஏஜ், இதெல்லாம் வந்து என்னது? மெச்சுரேஷன்ற வேர்டை வச்சு சொல்லுவாங்க. ஸோ க்ரோத் அப்படின்றது ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்கலாம், ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிருக்கிறது, அவங்க வளர்ந்துருப்பாங்க, இல்லை வெயிட் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் க்ரோத்து. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆல்ரவுண்ட் சேஞ்ச் ஒரு ஹியூமனுக்கு. ஸோ தேட் இஸ் நோன் ஆஸ் டெவலப்மெண்ட். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சுரேஷன் அப்படின்றது நேச்சுரல் ரெடினஸ். ஏன்னா பயாலஜிக்கலாக அவங்க நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சோஷியல் பிஹேவியர். ஸோ அவங்க டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்றது சொசைட்டியில் எவ்வளோ நல்லா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மிங்கிள் ஆகுறாங்கன்றதை வச்சு சொல்லலாம். பயாலஜிக்கலாக எப்படி ரெடியாக இருக்காங்கன்ற எப்படி சொல்லலாம்? மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? வாக்கிங், ஸ்பீக்கிங், இதெல்லாம் வந்து ரெடினஸை காட்டுது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக TNTET எப்படி கொஷின்ஸ் வரும்னா, க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும், அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். மெச்சுரேஷன் வந்து இட் எனேபிள்ஸ் லேர்னிங். ஸோ மெச்சூர் ஆக ஆக தான் ஒரு விஷயத்தை ஹியூமனால் கற்றுக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டிப் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அ சைல்ட்ஸ் லெக் மே க்ரோ. ஸோ சைல்டோட கால் வந்து வளரும் இல்லையா, தட் இஸ் நோன் ஆஸ் க்ரோத். They learn to run and play, அது வந்து development. But their muscles and balance need time to mature. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து அவங்களோட லெக் வளருது இல்லையா, லெக்கோ ஹேண்டோ, ஸோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே வந்து அவங்க ரன் பண்ணி வாக் பண்ணி இல்லை ப்ளே பண்ணுறாங்களே, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். பட் வந்து அது ஒரு டைம் எடுக்கும். த மசில்ஸ் அண்ட் த பேலன்ஸ் நீட் டைம் டு மெச்சூர். ஸோ அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த 3 terms. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, த இம்பார்ட்டன்ட் டிப். அண்ட் த ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வாட் ஆர் ஆல்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். எந்த மாதிரியான டெவலப்மெண்ட், ஹெட் டு டோவாக இருக்கலாம், இல்லை சென்டர்லேருந்து அவுட் சைடுக்கு இருக்க டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், சென்டர் டு த பெரிஃபரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கண்டினியூஸ் அண்ட் ஆர்டர்லி ப்ராசஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சஸ் இருக்கும். ரேட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒவ்வொரு பர்சனோட வளர்ச்சியும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். எதை பொறுத்து அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான ஜீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான சரௌண்டிங்கில் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்டர் ரிலேட்டடாக இருக்குது இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஏர்லி டெவலப்மெண்ட் அஃபெக்ட்ஸ் லேட்டர் டெவலப்மெண்ட். சில சமயம் ஏர்லியாக டெவலப் ஆகிறதும் லேட்டராக டெவலப் ஆகிறது அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ that is one thing you have, the general principles you have to remember. Coming to the dimensions of development. So dimensions ன்றது பார்த்தீங்க அப்படின்னா are branches that make development multi-dimensional. ஸோ ஒரு ட்ரீயில் இருக்க பிரான்ச்சஸ் மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் வளர்ச்சி நடக்கலாம் அப்படின்றத தான் டைமென்ஷன்றது டேர்ம் வச்சு சொல்கிறோம். இப்போ என்ன மாதிரிலாம் நடக்கலாம்னா, ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷ்னல், சோஷியல், மாரல். ஸோ இதெல்லாம் என்னது? டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இம்பார்ட்டண்ட், யூ மஸ்ட் ரிமெம்பர் தீஸ். ஸோ வந்து ஃபிசிக்கல்னா பாடி, க்ரோத், ஆர்கன், ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வந்து என்னது? ஃபிசிக்கல். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்டு, வெயிட்டு, இதெல்லாம்.
அண்ட் காக்னிட்டிவ் அப்படின்றது திங்கிங், ரீசனிங், மெமரி, பியாஜெட் ஸ்டேஜஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எமோஷனலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்ட்ரோல் த ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து எமோஷனல் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மேனேஜிங் ஆங்கர், எம்பத்தி, கருணை, அதெல்லாம் வந்து எமோஷனல் சம்மந்தப்பட்டது. சோஷியல் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன், ஷேரிங், டீம் ஒர்க். ஸோ வந்து மாரல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் அண்ட் ஃபாலோயிங் ரூல்ஸ், ஹானஸ்டி, இது எல்லாமே. ஸோ இதுதான் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும், TNTETல கேட்பாங்க. அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், என்னென்ன ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது? ஸோ டைமென்ஷன்ஸ் வேறு, ஃபேஸஸ் வேறு. ஸோ கம்மிங் டு த ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், த இன்ஃபான்சி, அதாவது பர்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? த ரேப்பிட் க்ரோத் இருக்கும், வாக்கிங், டாக்கிங், இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ மேஜர் டாஸ்க் இதில் என்ன பண்ணுவாங்க? ட்ரஸ்ட்டு அண்ட் சென்சரி லேர்னிங் நடக்கும். அண்ட் ஆல்சோ சைல்ட்ஹுட், அதாவது 2 to 12 இயர்ஸ் இருக்க கிட்ஸ் வந்து லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் சோஷியல் ப்ளே இருக்கும் இவங்ககிட்ட மேஜர் டாஸ்க் லேர்னிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ வந்து அடலசன்ஸில் 13 to 9 இயர்ஸ் இருக்கவங்க கீ ஃபீச்சர்ஸ் வந்து ஐடென்டிட்டி, பியூபர்ட்டி, எமோஷன்ஸ், இது எல்லாமே அடலசன்ஸ் சம்மந்தப்பட்டது. அண்ட் ஆல்சோ இவங்களோட மேஜர் டாஸ்க் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஒரு நியூமோனிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ICA. ஸோ ICA, I is infancy, C is childhood and A is adolescence. So next coming to the developmental task. So Havigust developmental tasks. ஸோ இதுவும் கண்டிப்பாக TNTETல கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபான்சியில் என்ன டாஸ்க் நடக்குது? ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த ஃபேஸஸை. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் வாக், ஈட், ட்ரஸ்ட் அதர்ஸ், இதுதான் மேஜர் டாஸ்க்ஸு. சைல்ட்ஹுட்டில் லேர்னிங் டு ரீட், ஷேர், ஒபே த ரூல்ஸ், அதுதான் மேஜர் டாஸ்க். அடலசன்ஸில் பில்டிங் ஐடென்டிட்டி, கேரியர் சாய்ஸ் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல், அதுதான் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிற டாஸ்க்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா தே லிங்க் த டாஸ்க்ஸ் அந்த ஸ்டேஜ். ஸோ என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன டாஸ்க்கு. ஸோ இதை கன்ஃபியூசிங்காக MCQவில் மாற்றி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூஸிங் அ கேரியர் பிலாங்ஸ் டு விச் டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படின்னா அடலசன்ஸ் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டேஜ் ஆஃப் இதில் அவங்க வந்து கேரியரை சூஸ் பண்ணுவாங்க? ஸோ அடலசன்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து சில கொஷின்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ growth stops when. ஸோ when the growth stopsன்னு பார்த்தீங்க அப்படின்னா the physical maturity வரும்போது the growth stops, மற்றது வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், physical, cognitive, emotional and moral growth are interrelated. And learning to share toys is an example of social development. So socially மற்றவங்க கூட interact பண்ணுறாங்கன்னு அர்த்தம். Rate of development dash B varies from person to person. So finally the summary what we have in the summary map ன்னு பார்த்தீங்கன்னா what all we saw, நம்ம நேச்சர் வர்சஸ் நாச்சர் அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு அதுதான் வந்து ஷேப் பண்ணது ஒரு லேர்னரை. அண்ட் ஆல்சோ growth, development, maturation you must remember and follow definite principles and patterns, the growth and development ரெண்டுமே. And it covers 5 dimensions physical to moral, occurs in 3 phases with key tasks, you must remember this. So growth builds the body, development builds the mind and maturation builds the readiness. So do remember this in this unit. So இதுதான் வந்து key areas, question areas. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.